வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் 28 தன்னிலை அறிந்தவன் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு மருந்து கடையில் ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருந்தாலும் அதன் அடுக்கிய வரிசையும் பெயர்களும் நன்றாக அறிந்தவன் எது வேண்டுமோ அதை உடனே தேர்ந்தெடுப்பது போலும், எந்திர இயக்க அமைப்பு அறிந்த நிபுணன் அதை ஓட்டும்போது சிறிது கோளாறு ஏற்பட்டாலும் அது ஏற்பட்ட இடத்தை தானே தாமதமின்றி தெரிந்து சரிப்படுத்தி ஓட்டுவதை போலும், ஒரு அறையில் பல பொருட்களுக்கிடையில் இருக்கும் ஒரு பொருளை வெளிச்சத்தில் எடுப்பது போலவும், தன்னிலை அறிந்தவனுக்கு வாழ்க்கையில் தனக்கோ சமூகத்திற்கோ விளையும் இன்பத் துன்பங்களின் இயல்பு அறிந்து அவ்வப்போது தேவையான முறையில் வாழ்க்கையை திருத்தி அனுபவிக்கச் செய்யும் திறமை ஏற்படும். புலன்களின் அளவிலே அறிவை குறுக்கி அதனால் பெரும்பாலும் ஏற்படும் கற்பனை மயக்கங்களால் தனக்கும் பிறருக்கும் எவ்விதமான துன்பமும் விளைவித்து கொள்ளாத விழிப்பு நிலையும் ஏற்படும். ஆகவே ஒழுக்கமும் சிறப்பும் உடைய உயர்தர முறையில் வாழ்க்கை நடத்தும் தன்மையை ஆன்மீக நிலை அறிந்தவன் பெறுகிறான். அருட்தந்தை அவர்கள் இதை கவியரசர் கண்ணதாசன் தன்னை அறிந்தவன் என்ற அடிப்படைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவி எழுதியிருப்பார். அதுதான் நான் யார் தத்துவத்தில் நம்மை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு மகானும் நான் யார் தத்துவத்தை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அதில் அருட்தந்தை அவர்கள் எளிமையான முறையில் விளக்கியிருப்பார்கள். அந்த அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நீராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா, மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.